இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, எல்லா வருஷமும் என் பர்த்டேக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்க கையால என்ன ஆசீர்வாதம் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் இதைதான் போட்டுக்க போறேன். கரெக்டா நமக்கு சூட் ஆகுது. அப்பா நமக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் வாங்கியிருக்காரு. அடிக்கடி கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கு ஃபுல்லா கால் பண்ணிட்டே இருக்க போறான். ஹலோ மிஸ்டர் கதிர், அதுக்குள்ள என் ஞாபகம் வந்துருச்சா? உங்க வைஃப் தானா ரொம்ப சேஃபா தான் இருக்காங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? இது என் ஹஸ்பண்டோட மொபைல். அவரு யாருன்னு தெரியலங்க. சிலிண்டர் போட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு லாரி வந்து அவர் மேல மோதிருச்சுங்க. ஐயோ ஐயோ, என்ன சொல்றீங்க? அவருக்கு என்னாச்சு? ஐயோ, ரொம்ப பயங்கரமா அடிபட்டு இருக்கு. சீரியஸா தான் இருக்காரு. ஐயோ ஐயோ, அவர் ஏதோ தனான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நீங்க தானா? உங்களை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே வரீங்களா? எங்க இருக்காரு? உங்க ஊரு எல்லை கிட்ட இருக்கிற வாழைத்தோப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தாங்க. நான் உடனே வரேன். ஐயோ, வாதண்ணா வா, இன்னைக்குதான் நீ கதிருக்கு பொண்டாட்டியா இருக்கிற கடைசி நாள். கதிர்! தனா, என்னதனா உன் புருஷனை தேடி வந்தியா? டேய் டேய், கதிர் எங்கடா? கதிர் எங்க? அவரை நீ என்னடா பண்ண? கதிர் எங்க? இரு பயப்படாத பயப்படாத, அவனை எதுவும் பண்ணல. ஆனா அவன் போனை மட்டும் எடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, கதிர் எங்க? அவன் போன் எப்படி உன்கிட்ட? உன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உடனே பதறிக்கிட்டு ஓடி வர. அவ்வளோ லவ். நான் கூட தான் நான் உன் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு அவன் கூட போயிட்ட பாத்தியா? உனக்கு நிலம் திருந்தவே மாட்டியாடா? நீ எனக்கு சொந்தமாகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் தானா. நேத்து கதிர் உன்னை அவன் பொண்டாட்டின்னு அத்தனை தடவை சொன்னான்ல, இனிமே நீ அவனுக்கு பொண்டாட்டி இல்ல. ஏய், கதிர் கிட்ட அடி வாங்கியும் நீ இன்னும் திருந்தவே இல்லல. ஏய், எங்க போற? ஏய், விடுடா, கைய விடுடா. ஏய், கைய விடுடா. எங்க போற? சொன்ன கேளு, கைய விடு. உன்னை கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன். கைய விடுடா. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவனா? இனிமே நீ எனக்கு சொந்தமாக போற. ஏய், விடுடா. என்னப்பா? விடுடா. 1 2 3 4 5 6 7 10 செகண்ட் ஆகும்னா 7 செகண்ட்ல மயங்கிட்டா? கதிரு, கதற விடுறேன் பாடுறா. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க. சாமி, எங்க குடும்பத்துல கொஞ்ச நாளாவே நிறைய பிரச்சனைங்க வருது. என் பேத்தி எங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதை நினைச்சு
என் மகனும் ரொம்ப கவலையில இருக்கான். சாமி, இது எங்க அண்ணனோட ஜாதகம். எங்க அண்ணனும் அவர் பொண்ணும் திரும்ப சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்க தான் சாமி வந்தோம். இந்தாங்க சாமி. உங்க பையன் அவர் பொண்ண பிரிஞ்சிருந்தாலும் அவர் நினைப்பெல்லாம் எப்பவும் அவர் பொண்ண சுத்தி தான் இருக்கும். அந்த பொண்ணும் அப்பாவை பிரிஞ்ச ஏக்கத்துல தான் இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவும் பொண்ணும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நான் சொல்ற ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிருங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாளைக்கு வைகாசி விசாகம், ரொம்ப நல்ல நாள். அந்த பொண்ணு தனாவை கூட்டிட்டு வந்து புத்திர தோஷ யாகம் பண்ணுங்க. கண்டிப்பா பிரிஞ்சிருக்கிற அப்பாவும் பொண்ணும் ஒண்ணு சேருவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்படி பண்ணா எங்க வீடு பழைய மாதிரி நிம்மதியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாங்க தனாவை கூட்டிட்டு வந்து அந்த யாகத்தை பண்றோம். நாளைக்கு நல்ல நேரத்துக்குள்ள அந்த யாகத்தை முடிச்சிருங்க. தவற விட்டுற கூடாது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரி அந்த யாகத்தை பண்ணிர சாமி. ஆ. நல்லதே நடக்கும். இந்தாங்க, போயிட்டு வாங்க. வரோம் நாங்க சாமி. வரோம் சாமி. அம்மா, ஆ? நாம இப்பவே நேரா தனா வீட்டுக்கு போய் நாளைக்கு நடத்த போற யாகத்தை பத்தி சொல்லிட்டு வந்துருவோம். ஆமா சிவா, முதல்ல தனாவுக்கு இந்த யாகத்தை முடிக்கணும். அப்பதான் அவளுக்கு இருக்கிற கண்டமே போகும். இந்த யாகத்தை மட்டும் பண்ணிட்டோம்னா திரும்ப அண்ணனும் தனாவும் சேர்ந்துருவாங்கன்னு சித்தர் சொல்றாரு. அதனால எப்படியாவது இதை பண்ணிடலாமா? ஆனா இந்த யாகம் நடத்துற விஷயத்த அண்ணனுக்கு சொல்ல வேண்டாமா? ஏன் சிவா? தெரிஞ்சா இதெல்லாம் எதுக்குடா பண்ற சிவான்னு என்னை திட்டுவாருமா. அதுவும் சரிதான்ப்பா. இப்போதைக்கு ரகு கிட்ட சொல்ல வேண்டாம். சரி வா, இப்பவே தனாவை பார்த்து விஷயத்தை சொல்லிடலாம். சரிங்கம்மா, வாங்க. என்ன கதிர்? தனாவை பாத்தீங்களா? இல்லையேப்பா, கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். தனாவை பார்க்கலையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டில் பார்த்தா அவன் இல்லையா, அதான் கேட்டேன். ஆ சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரி.